ஏண்டி கவலையா இருக்க? அக்கா, காலேஜில் பார்க்குற எல்லாருமே என்னைய கேட்குறாங்க, அக்கா ஏன் இவ்வளோ ஏஜ் ஆன மாதிரி இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுவும் முகத்துக்கு போகிறது இல்லையா, கேவலமாக இருக்கன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கக்கா. அவ்வளோதானா? இதுக்கு ஹோம் ரெமடியிலே ட்ரை பண்ணலாண்டி. நான் சொல்கிறேன், அந்த ரெமடி மட்டும் ட்ரை பண்ணிப்பாரு, நல்ல க்ளோ ஆகுவேன். அப்படியாக்கா? சொல்லுங்கக்கா. இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க. சிம்பிளான ரெமடி சொல்றேங்க, ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். முட்டையோட வெள்ளைக்கரை எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஃபீட் பண்ணுங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா போட்டுட்டு நீங்க ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு நல்லா சுருங்கும், டைட்னிங் ஆகும். அதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க. அக்கா இது பண்ண முடியல, எனக்கு ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்னா உளுந்த நல்லா ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவு மினிமம் ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு வெந்தயம் வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நல்லா அரைச்சு அதை ஃபேஸ்ல போடுங்க. நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும், ஸ்கின்னும் நல்லா டைட்னிங் ஆகும். நீங்களே எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுவீங்க. அதுவும் இல்லைன்னா வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அது கூட தேனும் கொஞ்சோண்டு உங்களுக்கு கடலை மாவும் மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸ் பேக்காக போடலாம். இது எல்லாமே வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை கூட போடலாம். ஏன்னா இது ஹெர்பல் தான், சைட் எஃபெக்ட்ல எதுவுமே இல்லை. நீங்களும் ஸ்கின் டைட்னிங் ஆகலாம், நல்லா கெத்தாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.